நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்னங்க நில்லுங்க. என்னங்க பாம்பு. அப்படியே நில்லுங்க. அது எதுவும் செய்யாது. பயப்படாதீங்க. ஐயோ சீதா, உன்னை எத்தனை வருஷமா கும்பிட்டுட்டு வரேன். உன்னை வேண்டி கேட்டுக்கிறேன். அவரு ரொம்ப நல்லவரு. எனக்கு மாங்கல்ய பாக்கியத்தை கொடு. சீதா, ஐயோ கெடுத்துட்டாளே பாவி. அம்மா நாகதேவதையே, நீ புத்துலயே இரு. வெளியே வந்தா எல்லாரும் பயப்படுறாங்க. ராம், உனக்கு எதுவும் ஆகலையே? டேய், ஒண்ணுதானே கேக்குறேன். உனக்கு எதுவும் ஆகல தானே? எனக்கு எதுவும் ஆகலம்மா. சீதா, இன்னைக்கு உன் தைரியத்தால பாம்பு கிட்ட இருந்து உன் புருஷனை நீ காப்பாத்திட்டம்மா. நீ அந்த கடவுள் மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கு அவர் உனக்கு மாங்கல்ய பாக்கியம் கொடுத்துட்டாரு. சீதா, உனக்கு ரொம்ப தைரியம்மா. இவ்வளவு ஆளுங்க நாங்க இங்க இருக்கோம். உன் உயிரை பணைய வச்சு ராம காப்பாத்திருக்கம்மா. காட் பிளஸ் யூமா, காட் பிளஸ் யூ. ஒரு நிமிஷம், எனக்கு உடம்பெல்லாம் பதறி போச்சுமா. நீ என் மகனை காப்பாத்திருக்க. நீ செஞ்ச இந்த காரியத்துக்கு வாழ்நாள் பூரா நாங்க எல்லாரும் உனக்கு கடமைப்பட்டிருக்கோம்மா. ராம், என்னடா இது முகத்துல குங்குமம் மஞ்சள் எல்லாம் கொட்டி இருக்கு? ஒண்ணு இல்லம்மா, அது அங்க வச்சிருந்தாங்க, தெரியாம அதை தட்டி விட்டு என் மேல கொட்டிக்கிட்டேன், அவ்வளவுதான். சரி அம்மா, நான் அர்ஜென்ட் ஆபீஸ்க்கு போகணும். வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆயிட்டு போறேம்மா. சரிப்பா, பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா. ரவி,
ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஒரு 1 hour மீட்டிங் தள்ளி போட சொல்லு. நான் அதுக்குள்ள வந்துடுறேன். சரிண்ணா. போயிட்டு வரேம்மா. சரிப்பா. போயிட்டு வரேன்ப்பா. பை. போயிட்டு வரேன் பிரியா. சீதா, வா. கிணறு வெட்ட பூதம் கிளம்புன மாதிரி ஆயிடுச்சு. நான் எதுவோ பண்ண போய் என்னென்னமோ ஆயிடுச்சு. எல்லார் முன்னாடி அந்த சீதா ராம உயிரை காப்பாத்தி நல்ல பேர் வாங்கிட்டா. இதுக்கு மேல அந்த சித்ரா தேவி ஏன் மருமகன்னு தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடுவாடு. அம்மா, என்னம்மா யோசனை பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் போயிட்டாங்க, நீ என்ன வீட்டுக்கு போலியா? ஏய், நீ போ, நான் அப்புறமா போறேன். ஏன்? என் ஃப்ரெண்டு ஒருத்தி நாகராணி கூட வந்தா. கூட்டத்துல எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டா. அவளை போய் அவ புருஷன்கிட்ட விடலைன்னா அவன் பிரச்சனை பண்ணிடுவான். அதுவே பெரிய பிரச்சனையா போயிடும். அது யாரும்மா நாகராணி? இந்த கேள்வியெல்லாம் என்ன கேட்காத, போ. புதுசா பக்கத்துல குடி வந்திருக்காங்க, போ. முதல்ல அந்த பாம்புக்காரன் வரத்துக்குள்ள நாம இங்க இருந்து தப்பிச்சிடணும். ஆமா. அப்பா, தப்பிச்சிட்டோம். ஏமா, இந்தாமா, நில்லுமா, நில்லுமா, நில்லு. ஏமா, நீ பாட்டுக்கு பாம்பை வாங்கிட்டு போயிட்டு சொல்லாம கொள்ளாம போற? அது எங்கேயோ போயிடுச்சு. இந்த மாதிரி அந்த கதையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஒண்ணு பாம்பை கொடு, இல்லாட்டி 1000 ரூபாய் சேர்த்து கொடு. யோ, நீ பாம்பு பிடிக்கிற ஆள் தானே, நீ போய் புடியா. இதெல்லாம் எனக்கு தெரியாது. என்கிட்ட அவ்வளவு பணம் கிடையாது. குடுக்குறியா இல்லையாமா? தரல, எல்லாத்தையும் சொல்லிடுவேன், ஜாக்கிரதை. ஐயோ, இரியா தரேன். சரியான அடாவடி பிடிச்ச ஆடா இருப்பான் போல. ஐயோ, ஏய், விடியா. யோ, யோ, விடியா. யோ, யோ, என் பணம்லாம் போச்சு. நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ஐயோ, இந்த நேரம் பார்த்து அந்த பாம்பு வேற காணாம போயிடுச்சு. அதையாவது தேடி இருந்திருக்கலாம். இந்த ஆள் வேற கரும பிடிச்சவ பணத்தை புடிங்கிட்டு போயிட்டான். ஆமா, இப்ப நான் வீட்டுக்கு போறதுக்கு ஆட்டோக்கு கூட காசு இல்லையே. இப்ப நடராஜா தான் கதி. என்ன பண்றது? சீதா, நீ இவ்வளவு தைரியமான பொண்ணா இருப்பேன்னு நான் நினைச்சே பார்க்கல. உன் தைரியத்தை பார்த்ததும் மெய் சிலிர்த்து போயிட்டேன். நீ இந்த சக்கரவர்த்தி குடும்பத்துக்கு தகுதியான மருமகன்னு எல்லாருக்கும் நிரூபிச்சிட்ட. அத்தை, இந்த சித்ரா தேவி மருமகனா அப்படிதான் இருப்பா. இந்த தைரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் அவளுக்கு கத்து கொடுத்ததே நான் தான். இப்பவாவது தெரிஞ்சுதா? நான் எடுக்கிற எந்த முடிவும் சரியாத்தான் இருக்கும்னு. சித்ரா, சீதா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க எப்பவுமே தப்பா நினைச்சது கிடையாது. ஆமா சித்ரா, சீதா உனக்கு மட்டும் பிடிச்ச மருமக இல்ல, வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பிடிச்ச மருமக. சீதாவை நம்ம வீட்டு மருமகன்னு சொல்றதுக்கு எல்லாருக்கும் பெருமையா இருக்கு. ஏன் மருமக மட்டும் நல்ல பேர் எடுத்தா பத்தாது சுமித்ரா. இந்த வீட்ல இன்னொரு மருமக இருக்காளே, அவளும் நல்ல பேர் எடுக்கிற மாதிரி நடந்துக்கணும்.
பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வீட்ல இன்னொரு மருமக இருக்காளே, அவளும் நல்ல பேர் எடுக்கிற மாதிரி நடந்துக்கணும். போகட்டும் விடு சித்ரா. 2 பேரும் நம்ம வீட்டு மருமக தானே. யாரு நல்ல காரியம் பண்ணாலும் நமக்கு சந்தோஷம் தானே. நான் சொல்றது உன் மருமக பிரியாவை பத்தி. ஆனா நீ வேற எதாவது சொல்லி சமாளிக்கிற. சரி சரி, அந்த விஷயத்தை அப்படியே விடு சித்ரா. முக்கியமான விஷயம் ஒண்ணு பேச வேண்டியிருக்கு. என்னத்த? அன்னைக்கு பிரியா லட்சுமி பூஜை பண்ணலான்னு வந்தா, அது தடங்கலாயிடுச்சு. ஆனா வரப்போற வெள்ளிக்கிழமை லட்சுமி பூஜைய நாம எல்லாருமா சேர்ந்து சிறப்பா செய்யணும். ஆமா சித்ரா, அத்தை சொல்ற மாதிரி இந்த பூஜையை நம்ம நல்லாவே பண்ணுவோம். வீட்ல சுபகாரியம் நடக்கிறதுக்கு நான் எப்பவுமே தடை சொன்னதே இல்லை. பூஜை புனஸ்காரங்கள் செய்யறது எல்லாமே நம்ம சம்பிரதாயம் தானே. ஆமா. ஏன் சித்ரா, இந்த பூஜைக்கு பானுமதியும் கூப்பிடலாமே. பானுமதி கூட சுந்தரமும் வரட்டும். அவர் இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. அவங்க வந்தா சீதாவும் பிரியாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி, எந்த பிரச்சனையும் இல்லாம பூஜைய பண்ணா போதும். சீதா, அத்தை, இந்த தடவை பூஜையை நீயே பண்ணு. சீதா, லட்சுமி பூஜைக்கு நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. அத நான் சொல்லித்தரேன். வா வா பாட்டி. அத்த, நான் அம்மாவுக்கு இப்பவே ஃபோன் பண்ணட்டுமா? வேண்டாம்மா, நானே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பர்சனலா இன்வைட் பண்றேன். வேண்டாம். ஏன் நாங்க பண்ண குறைஞ்சா போயிடுவீங்க. வாங்க. அனி, உங்க நகையெல்லாம் இந்தாங்க எடுத்துக்கோங்க. இல்ல, நீங்களே போட்டுக்கங்க கல்பனா. ஆமா கல்பனா, நீயே போட்டுக்க, ரொம்ப அழகா இருக்கு. ஐயோ பாட்டி, வேண்டாம் பாட்டி. எனக்கு தேவைப்படும் போது நானே அவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கலான்னு இருக்கேன். இல்ல கல்பனா, இப்போ பாட்டி ஸ்லோகம் சொல்லித்தரேன்னு சொல்லிருக்காங்க. நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன். இத வாங்கி வைக்க முடியாது. நீங்க அதை வச்சுக்கோங்க. நான் வேணா உங்க ரூம்ல வந்து வாங்கிக்கிறேன். ஓகே. கல்பனா, கல்பனா, நீங்க கொடுத்த நகை. அண்ணி, அந்த நகை உங்ககிட்டயே இருக்கட்டுமே. அப்புறமா நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். ஏய் கல்பனா, 2வது தடவையா கூப்பிடுறேன். எங்க போற நீ? நான் உனக்கு லட்சுமி ஸ்லோகம் சொல்லித்தரேன், நீ வா. பாட்டி, நானா? எனக்கு எதுக்கு பாட்டி? அத பூஜை பண்றவங்க தானே தெரிஞ்சுக்கணும். ஏன், நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு போவேல்ல, அங்க பூஜை பண்ண வேண்டியது வரும்ல, அப்ப ஸ்லோகம் தெரியணும்ல. அதனால இப்ப ஸ்லோகம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுதான். நீ வா. இங்க பாருங்க பாட்டி, ப்ளீஸ், எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு. நான் அப்புறம் வரேன் பாட்டி. ஓகே? போ. ஆமா, நீ வா.
சொல்லு பிரியா. ஐயோ அம்மா, அந்த சீதாவை எல்லாரும் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. அந்த பாம்பு கிட்ட இருந்து ராம காப்பாத்தினாலும் காப்பாத்தனா. பாப்பா, இந்த வீட்ல எல்லாரும் சீதா புராணம் தான் பாடுறாங்க. எல்லாரும் அவளை கொண்டாடுறாங்கம்மா. அது பத்தாதுன்னு அந்த சித்ரா என்ன மறுபடியும் இன்சல்ட் பண்ணிட்டே இருக்கா. அந்த பழா போன பாம்பு அந்த ராம் கிட்ட போகாம சித்ரா தேவி கிட்ட போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படி நடந்திருந்தா எல்லா பிரச்சனைக்குமே முடிவு கிடைச்சிருக்கும். அது கூட இல்லம்மா, ஆ? இப்ப அந்த சீதா முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆயிட்டேன். எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குமா. இத பாருமா, நம்ம வேலை நடக்கணும்னா இந்த மான அவமானத்தெல்லாம் பார்க்க கூடாது. எந்த பிரச்சனை வந்தாலும் நாம தைரியமா இருக்கணும். ஹ, அந்த சித்ரா பயங்கரமான கட்டிக்காரி. அவளை நேருக்கு நேரா நின்னு மோத முடியாது. ம், அதனால யார அடிச்சா அவளுக்கு வலிக்குமோ அவங்கள அடிக்கணும். அப்படின்னா அப்படின்னா அந்த சித்ரா வானத்துல பறக்கிற பட்டம் மாதிரி, ராம் அந்த பட்டத்தை விடுற நூல் மாதிரி. அந்த நூலை அறுத்துட்டா அந்த பட்டம் தானாவே கீழே விழுந்துரும். அந்த சித்ரா நூல் அறுந்த பட்டம் மாதிரி ஆயிடுவா. அதனால நாம அந்த ராமுக்கு குறி வைப்போம். அப்படின்னா நான் இப்ப என்னமா பண்ணணும்? ராம் சீதா விஷயத்துல நீ ஏதாவது பண்ணி சீதா மேல அவனுக்கு கோபம் வர மாதிரி பண்ணணும். இதே மாதிரி நீ மறுபடியும் செஞ்சேன்னு வச்சுக்கோ, ராம் சீதாவை கண்டிப்பா வீட்டை விட்டு வெளியில அமிச்சிருவான். ஆகட்டுமா, நான் அப்படியே செய்யறேன். இத பாரு பிரியா, ராமும் சீதாவும் தனித்தனியா தானே இருக்காங்க. ஆமாமா. நல்லதா போச்சு. அவங்க 2 பேரும் எத்தனை நாள் தனித்தனியா இருக்காங்களோ அது நமக்கு தான் நல்லது. நீயும் அவங்க 2 பேரும் இதே மாதிரி தொடர்ந்து பிரிஞ்சிருக்கிற மாதிரியே பண்ணணும். புரிஞ்சுச்சா? ம், புரிஞ்சதுமா. ஆ, ரவி வர நேரம் ஆயிடுச்சு. நான் நாளைக்கு கால் பண்றேமா. சரிம்மா, சரி. ஆ, ம். இதாவது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். அம்மா சொன்னதை ஒர்க் அவுட் பண்ணி பாப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ தினேஷ், நான் கல்பனா பேசுறேன். தினேஷ், என்ன சொல்லு. இப்போ நீ எங்க இருக்க? அதான் வெளியூர்ல இருக்கேன்னு முன்னாடியே சொல்லிருக்கேன்ல. எங்க பார், நீ நிஜமாவா சொல்ற? ஏய், நான் இதுக்கு உன்கிட்ட போய் சொல்லணும். அப்படி இல்ல தினேஷ். இன்னைக்கு நீ புத்துக்கோயில் பக்கத்துல போனதை நான் பார்த்தேன். இங்க பாரு, நான் எவ்வளவு கூப்பிட்டும் நீ நிக்கவே இல்ல தானே? இல்ல, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீ வேற யாரையோ பார்த்துட்டு சொல்ற. இங்க பாரு, நீ ரொம்ப குழப்பத்துல இருக்கன்னு நினைக்கிறேன். தினேஷ், இங்க பாரு, நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல தினேஷ். இங்க பாரு, அது எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். உன் பிரச்சனையை நீ தான் சால்வ் பண்ணிக்கணும். என்ன தேவையில்லாம வம்பு கிழக்காத. போனவே முதல்ல. ஐயோ தினேஷ், ஒரு நிமிஷம். ஹலோ, ப்ளீஸ். ஐயோ,
நெக்லஸ கல்பனாவே போட்டிருந்திருக்கலாம். நல்லா இருக்கும். ஆனா என்கிட்ட தந்துட்டாங்களே. இருக்கட்டும், அவங்களுக்கு தேவைப்படும் போது கொடுத்துடலாம். கல்பனா இந்த நெக்லஸ் ரொம்ப பாரமா இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா நகைப்பெட்டியை பார்த்தா அப்படி தெரியலையே. என்னங்க, ஏதாவது வேணுமா? சீதா, ஒரு நிமிஷம் வா. ரொம்ப தேங்க்ஸ்.